ஹாய் ஆல், இந்த வீடியோவில் நம்ம ஐஸ்கிரீம் க்ரீம்ஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி திக்கான மில்க் ஷேக்ஸ் வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ரெசிபி ரோஸ் மில்க். நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சுகர் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1/4 லிட்டர் பாலில் ஃப்ரீசரில் நல்லா ஐஸ் ஆகுற வரைக்கும் ஒரு 4 மணி நேரமாவது வச்சு எடுத்துக்கோங்க. பால் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரோஸ் மில்க் பவுடர். இது உங்களுக்கு நல்லாவே திக் பண்ணி கொடுக்கும். எசன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய கலர் ஆட் பண்ணுறாங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு 30 செகண்ட் நம்ம அடிச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். என்னோடய ஃபேவரட் ட்ரிங்க் எப்போவுமே பாதாம் மில்க் தான். உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது பாதாம் பாலுக்கு நீங்கள் தோல் நீக்கி பாதாம் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்ஸ்டன்ட் பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன். ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் மில்க் பவுடர். அதே மாதிரி நான் பாலை நல்லா திக்காக ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். இது கூட 4 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம். பாலாடை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட இதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா அடித்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லாதப்ப இதே மாதிரி எல்லா மில்க் ஷேக்ஸ்க்கும் பாலை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் மிக்ஸி இல்லாமையே நான் ஹாட் சாக்லேட் பவுடர் யூஸ் பண்ணி சேம் மெத்தடில் நான் சாக்லேட் மில்க் ஷேக் பண்ணேன். இதுவும் சூப்பராக இருக்கும். க்ரீமியாக திக்காக இருக்குது பாருங்கள். அடுத்தது 2 பொருள் வச்சு நம்ம இப்போ ஒரு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். பாலும் சர்க்கரையும் மட்டும் இருந்தால் போதும். ஜிகிர்தண்டாவோட பேஸே அதுதான். அதுக்கு முன்னாடி பாதாம் பிசினை ஊற வச்சிடலாம். இது நல்ல குளிர்ச்சி தரும். பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது ஒரு குறைஞ்சது 5 மணி நேரமாவது ஊற வைக்கணும். உங்களுக்கு ஊற வைக்க டைம் இல்லைன்னா இந்த பாதாம் பிசினை மிக்சியில் நல்லா பொடியாக அடிச்சுட்டு உடனே தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக ஊறிடும். இதை நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். அடுத்தது அடிகனமான பாத்திரத்தில் 1/2 கப் வெள்ளை சர்க்கரை சேர்த்திக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு கலரிட்டே இருக்கும்போது சர்க்கரை ஒன்றோட ஒன்று ஒட்டி கேரமலைஸ் ஆகும். லைட் ப்ரௌன் ஆகி இந்த மாதிரி கேரமலைஸ் ஆகும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சமயத்தில் ஒரு 1/4 கப் சூடான பால் சேர்த்தணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணாதனால நிறைய புகை வருது. இந்த 1/4 கப் பால் கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 லிட்டர் பால் இதில் சேர்த்திடலாம். நல்லா திக்கான பாலாக சேர்த்துக்கோங்க. லேசாக சர்க்கரை கரையாமல் இருந்துச்சுனாலும் அது அப்படியே கரைஞ்சிரும். இது அப்படியே நீங்கள் அடுப்பை மெதுவாக வச்சுட்டு ஓரங்களில் ஃபார்ம் ஆகிற ஆடையை அப்படியே எடுத்து உள்ளே விட்டுட்டு நல்லா பாதியாக சுண்ட வச்சுருங்க. இதுக்கு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆகும். ஸ்பெஷல் ஜிகிர்தண்டாவில் உங்களுக்கு பாலாடை சேர்த்திருப்பாங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. அரை லிட்டர் பால் கிட்டத்தட்ட பாதியாக சொன்னதுக்கப்புறம் அதிலிருந்து பாதி அளவை நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகும். உங்ககிட்ட பால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்ததுன்னா ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சோள மாவை கொஞ்சமாக 2 டீஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி அதை இது கூட சேர்த்துனீங்கன்னா சீக்கிரம் திக்காயிரும். இந்த ஜிகிர்தண்டா பால் கொஞ்சம் நேரம் ஆறட்டும். மீதி இருக்க பால் இன்னும் சுண்டி பாதி ஆகிற வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நான் அப்படியே வேகமாக வச்சு கலரி சீக்கிரமாக சுண்ட வைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுப்பை மெதுவாகவே வச்சு சுண்ட விடலாம். இதுக்கு கிட்டத்தட்ட 1/4 மணி நேரம் ஆகும். இது பாதியாக சுண்டியாச்சு. இதை நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். ஏர்டைட்டான கண்டெய்னர், காற்று புகாத மாதிரி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். க்ரீமியாக கிடைக்காது ஐஸ்கிரீம். இதை நான் மூடி ஃப்ரீசரில் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்ச ஜிகிர்தண்டா பாலையும் ஃப்ரிட்ஜில் நார்மலாக ஃப்ரீசரில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க.
அதே சமயம் நமக்கு ஐஸ்கிரீமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். உங்களுக்கு சப்போஸ் ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி மறுபடியும் நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கணும். திக்கான மில்க் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து தேவைப்படாது. 1/4 லிட்டர் பால் நல்லா ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். அது கூட நம்ம ஜிகிர்தண்டா பாலும் ரெடியாக இருக்குது. இதுவும் ஃப்ரிட்ஜில் வச்சது. பாதாம் பீஸு நல்லா ஊறி ஜில்லுன்னு இருக்கு. அடுத்தது ஐஸ்கிரீம். அடுத்தது கடைசியாக நன்னாரி சர்பத். ஒரு டம்ளரில் 2 டீஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் நன்னாரி சர்பத் சேர்த்துக்கலாம். சர்பத்தும் நல்ல குளிர்ச்சி தரும். டம்ளரில் 1/4 அளவு வெறும் பால் சேர்த்திட்டு அது கூடவே கொஞ்சமாக ஜிகிர்தண்டா பால் ஒரு 1/4 கப் சேர்த்திக்கோங்க. அடுத்தது அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு நம்ம ஐஸ்கிரீம் போடணும். மேலே நன்னாரி சர்பத் ஊற்றி கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இது சாப்பிடும்போது நம்ம லைட்டாக பாதாம் பிசினை கடைசியிலேருந்து அப்படியே மேலே கலந்து விட்டுட்டு சாப்பிடுங்க. யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது இளநீர் பாயாசத்துக்கு தோசை பதத்தில் இருக்க இளநீர் 2 தேவைப்படும். இளநீயை தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தோசை பதத்தில் இருக்க தேங்காயும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்தது 1 கப் தேங்காய் துருவலோட 1/2 கப் இளநீ, 5-6 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட 1 கப் இருக்கு. அடுத்தது நம்ம தோசை பதத்தில் எடுத்த தேங்காயோட ஒரு 1/2 கப் இளநீ சேர்த்து 1-2 அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா நெய்யை அரைக்கக்கூடாது. 1-2 இருந்தால் தான் நமக்கு அது குடிக்கும்போது கடி போட்டு நல்லாயிருக்கும். அரைச்ச தேங்காயை ஒரு கிளாஸ் பவுலுக்கு மாற்றிடலாம். கூடவே 10-15 முந்திரியை லேசான தீயில் நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மெத்தடில் நீங்கள் நொங்கை கூட 1-2 அரைச்சி சேர்த்து செய்யலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போ நொங்கு கிடைக்கல. நம்ம அரைச்ச தேங்காய் விழுது 1 கப் இருக்குது. அது கூட 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துங்க. பால் வந்து சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்தால் திரிஞ்சிரும். இது கூட சர்க்கரைக்கு பதிலாக நான் 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திக்கிறேன். உங்கள் கிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நம்ம சேர்த்துன 1 கப் பாலை 2 கப் பால் எடுத்து நீங்கள் நல்லா சுண்ட வச்சு 1 கப் பாலை இதில் சேர்த்திக்கோங்க. இது கூட வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து கலந்து பரிமாறலாம். நொங்கு பாயசமும் இதே மெத்தட் தான். நம்ம தோசை பதத்தில் தேங்காய் எடுத்தோம். அதுக்கு பதிலாக நல்ல இலை நொங்கை எடுத்து நீங்கள் அதை 1-2 அரைச்சி இதில் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி. என்ன பண்ணுறீங்க? இங்கே பாருங்க. பேசு. அம்மாக்கு கதை சொல்லு. கதை சொல்ல மாட்டா. அது போட்டு அப்புறம் இருட்டா சாப்பிட்டேன். தோசை சூப்பர்.